வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புதிய வண்டி வாகனங்கள் அதுவும் மின்சார வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கால அவகாசத்தை நீட்டிச்சதாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்காக தனியாக ஒரு மானியத்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது. காரணம் என்னவென்றால், பொல்யூஷனை தடுப்பதற்காகத்தான் மின்சார வாகனங்களுக்கு ஊக்குவிப்பதற்காக மானியம் வழங்கப்படுகிறது. அதற்குண்டான கால அவகாசம் செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31 தான் கடைசி தேதியாக இருந்தது மானியம் பெறுவதற்கு. தற்போது மத்திய கனரக தொழில்துறை கூடுதலாக 278 கோடி ஒதுக்கீடு செய்து கால அவகாசத்தை செப்டம்பர் 30 வரை நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னா டூ வீலர்களுக்கு 10,000 ரூபாய் மானியமும், சிறிய 3 சக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் வரை மானியமும், பெரிய 3 சக்கர வாகனம் வாங்குவதாக இருந்தால் 50,000 வரை மானியமும் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 2 சக்கர எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குவோர் கடைக்கார ரெப்ரசன்டேட்டிவிடம் மானியத்தை பற்றி தெளிவாக கூறி கிடைக்கக்கூடிய மானியத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். 2 சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வாங்கக்கூடிய மானியம் செப்டம்பர் 30 வரை நீட்டித்ததாக மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.